மித வெப்பமண்டல காடுகள் என்றால் என்ன? பதில்: மிதமான வெப்பநிலை மற்றும் மிதமான மழை பெறும் பகுதிகளில் வளரும் காடுகள். விளக்கம்: அதிக குளிரும் இல்லாமல் அதிக வெப்பமும் இல்லாத பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படுகின்றன. மித வெப்பமண்டல காடுகள் உலகில் எங்கு காணப்படுகின்றன? பதில்: ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியா. விளக்கம்: இந்த பகுதிகளில் மித வெப்பமண்டல காடுகளின் முக்கியத்தன்மை என்ன? பதில்: மரங்கள் காலநிலைக்கு ஏற்ப இலைகளை உதிர்க்கும். விளக்கம்: குளிர்காலத்தில் தண்ணீர் இழப்பை தவிர்க்க மரங்கள் இலைகளை உதிர்க்கின்றன. மித வெப்பமண்டல காடுகளில் மழை அளவு எவ்வளவு? பதில்: வருடத்திற்கு சுமார் 75 முதல் 150 சென்டிமீட்டர் வரை. விளக்கம்: மழை அளவு மிதமானதாக இருப்பதால் தாவர வளர்ச்சி சீராக இருக்கும். மித வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எவை? பதில்: ஓக், மேப்பிள், பீச் போன்ற மரங்கள். விளக்கம்: இம்மரங்கள் குளிர் மற்றும் மிதமான வெப்பநிலைக்கு ஏற்றவை. மித வெப்பமண்டல காடுகளில் பருவநிலைகள் எப்படி இருக்கும்? பதில்: 4 பருவங்கள் தெளிவாக காணப்படும். விளக்கம்: வசந்தம், கோடை, இலையுதிர், குளிர்காலம் ஆகியவை மாறி மாறி வரும். மித வெப்பமண்டல காடுகளில் உயிரினங்கள் எப்படி தழுவிக்கொள்கின்றன? பதில்: சில உயிரினங்கள் குளிர்காலத்தில் உறக்க நிலைக்கு செல்கின்றன. விளக்கம்: உணவு குறைவாக இருக்கும் காலத்தில் உயிர் பாதுகாப்புக்காக இது நடைபெறும். மித வெப்பமண்டல காடுகள் சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன்? பதில்: மண் பாதுகாப்பு மற்றும் காலநிலை சமநிலை. விளக்கம்: மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. மித வெப்பமண்டல காடுகள் வெப்பமண்டல காடுகளிலிருந்து எப்படி வேறுபடுகின்றன? பதில்: இங்கு மழை மற்றும் வெப்பநிலை குறைவாக இருக்கும். விளக்கம்: அதனால் மர அடர்த்தியும் உயிரின எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். மித வெப்பமண்டல காடுகள் ஏன் முக்கியமானவை? பதில்: உயிரின வாழிடம் மற்றும் இயற்கை சமநிலைக்கு. விளக்கம்: பல விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு இவை பாதுகாப்பான வாழிடமாக உள்ளன. மித வெப்பமண்டல காடுகள் எந்த அகலாங்குகளுக்கு இடையில் காணப்படுகின்றன? பதில்: 30 டிகிரி முதல் 60 டிகிரி அகலாங்குகளுக்கு இடையில். விளக்கம்: இந்த பகுதி மிதமான காலநிலையை கொண்டதால் இங்கு இந்த வகை காடுகள் வளர்கின்றன. மித வெப்பமண்டல காடுகளில் ஏன் இலையுதிர் செய்கின்றன? பதில்: குளிர்காலத்தில் நீர் இழப்பை தவிர்க்க. விளக்கம்: இலைகள் உதிர்வதால் மரங்கள் தண்ணீர் சேமித்து உயிர் வாழ முடிகிறது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? பதில்: ஆரியபட்டா. விளக்கம்: 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்று சோவியத் யூனியன் உதவியுடன் ஏவப்பட்டது. மித வெப்பமண்டல காடுகளில் மண் ஏன் வளமானதாக இருக்கும்? பதில்: உதிர்ந்த இலைகள் மண்ணாக மாறுவதால். விளக்கம்: இலைகள் சிதைந்து ஹியூமஸ் உருவாகி மண் வளத்தை அதிகரிக்கிறது. மித வெப்பமண்டல காடுகளில் பொதுவாக காணப்படும் விலங்குகள் எவை? பதில்: மான், கரடி, நரி போன்றவை. விளக்கம்: பருவநிலைக்கு ஏற்றவாறு இவை வாழும் திறன் கொண்டவை. மித வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் 2 முக்கிய வகைகள் என்ன? பதில்: இலையுதிர்காடு மற்றும் ஊசி இலைக்காடு. விளக்கம்: காலநிலை வேறுபாட்டைப் பொறுத்து மரவகைகள் மாறுகின்றன. மித வெப்பமண்டல காடுகளில் வளர்ச்சி காலம், அதாவது க்ரோயிங் சீசன், ஏன் குறைவாக இருக்கும்? பதில்: குளிர்காலம் நீண்டதாக இருப்பதால். விளக்கம்: தாவரங்கள் வளர ஏற்ற காலம் சில மாதங்கள் மட்டுமே. மித வெப்பமண்டல காடுகள் மனித வாழ்க்கைக்கு என்ன பயனளிக்கின்றன? பதில்: மரவளம் மற்றும் விவசாயத்திற்கு ஏற்ற மண். விளக்கம்: வளமான மண் காரணமாக மனித குடியேற்றம் அதிகமாக உள்ளது. மித வெப்பமண்டல காடுகள் காலநிலை மாற்றத்தால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறன? பதில்: பருவநிலை மாறுபாடு அதிகரிக்கிறது. விளக்கம்: வெப்பநிலை உயர்வால் மர வளர்ச்சி மற்றும் உயிரின வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடைபெறும் பருவம் எது? பதில்: வசந்த மற்றும் கோடைக்காலம். விளக்கம்: இந்த காலங்களில் மரங்களில் புதிய இலைகள் வளர்ந்து சூரிய ஒளி அதிகமாக கிடைப்பதால் ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிறது. மித வெப்பமண்டல காடுகளில் டார்மன்சி, அதாவது உறக்க நிலை ஏன் ஏற்படுகிறது? பதில்: கடுமையான குளிர் காரணமாக. விளக்கம்: குளிர்காலத்தில் தாவர வளர்ச்சி தற்காலிகமாக நிற்கும். இது உயிர் பாதுகாப்பு முறையாகும்.
மித வெப்பமண்டல காடுகள் கார்பன் சுழற்சியில் என்ன பங்கு வகிக்கின்றன? பதில்: கார்பனை சேமித்து வைக்கின்றன. விளக்கம்: மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி மரப்பகுதிகளில் சேமிப்பதால் காலநிலை மாற்றம் குறைகிறது. மித வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் மிக்ஸ்ட் ஃபாரஸ்ட் என்றால் என்ன? பதில்: இலையுதிர் மற்றும் ஊசி இலை மரங்கள் சேர்ந்து வளரும் காடு. விளக்கம்: மிதமான குளிர்பகுதிகளில் 2 வகை மரங்களும் ஒன்றாக வளர்கின்றன. மித வெப்பமண்டல காடுகளில் வளர்ச்சி காலம் ஏன் 6 முதல் 8 மாதங்கள் மட்டுமே? பதில்: நீண்ட குளிர்காலம் காரணமாக. விளக்கம்: தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற வெப்பநிலை குறுகிய காலம் மட்டுமே இருக்கும். மித வெப்பமண்டல காடுகளில், அதாவது ட்ரீ ரிங்ஸ், தெளிவாக காணப்படுவதற்கான காரணம் என்ன? பதில்: பருவநிலை மாற்றம் தெளிவாக இருப்பதால். விளக்கம்: ஒவ்வொரு ஆண்டின் வளர்ச்சி வேறுபாடு வளையங்களாக தெரியும். மித வெப்பமண்டல காடுகள் நீர் சுழற்சியில் எப்படி பங்கு வகிக்கின்றன? பதில்: நீராவி வெளியிட்டு மழை உருவாக்க உதவுகின்றன. விளக்கம்: மரங்கள் வெளியிடும் நீராவி மேக உருவாக்கத்திற்கு உதவுகிறது. மித வெப்பமண்டல காடுகள் மனித குடியேற்றம் அதிகமாக உள்ள காடுகளாக இருப்பதற்கான காரணம் என்ன? பதில்: மிதமான காலநிலை மற்றும் வளமான மண். விளக்கம்: விவசாயம் மற்றும் வாழ்விற்கு ஏற்ற சூழல் இருப்பதால் மக்கள் அதிகம் குடியேறுகின்றனர். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. வீடியோவை பற்றி எந்த கருத்து இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ போரியல், அதாவது குளிர்மண்டல காடுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நன்றி.